நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்த திமுக கொத்தடிமைக்கு தம்பியின் தரமான கேள்வியும் பதிலும், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன, அதாவது 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். அது குறித்து நம்ம பல விடயங்களை நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் கடந்த சில காணொலிகளில் நமது குடும்ப உறுப்பினர்களை நம்ம முதல்ல நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில் முதல்ல இன்னைக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களை யாரை முதல்ல நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்ற போறோம் அப்படின்னா, அம்மா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்மை பெற்றெடுத்த ஈண்டெடுத்த அம்மாவை தான் நம்ம முதல்ல நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்ற போறோம். எனது வீட்டில் நான் எனது அம்மாவை நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாத்திட்டேன். இந்த காணொலி பெறக்கூடிய நீங்க, நமது கட்சி உறவுகள், நீங்க உங்க அம்மாவை நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாத்திட்டீங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல அப்படின்னா உடனே உங்க அம்மாட்ட பேசுங்க. ஒவ்வொரு நாம் தமிழ்ச்சி உறவுகளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மாவை முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. நாம் தமிழ் கட்சி பத்தி எடுத்து சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாற்றுங்க. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடிய இந்த சிறு முயற்சி தான் பின்னாளில் 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவதற்கான ஒரு அடிப்படை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். சரி நண்பர்களே, இது நிச்சயம் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்வோம். 2027 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்களை ஆட்சியர் இணையில் அமர வைப்போம். வாங்க இப்ப அடுத்து நம்ம காணொலிக்குள்ள போலாம். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறதுக்கும் திட்டி பேசுறதுக்கும் நிறைய இன்னைக்கு யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. அதாவது ஆம்பளை பொம்பளை இப்படி நிறைய பேர் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை திட்டி காணொலி போயிட்டு இருக்காங்க. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த திமுக ஆட்சியும் திமுக ஆட்சியினுடைய ஊழல் நிர்வாக சீர்கேடுகளையும் இந்த திமுக கொண்டு வருகிற அரைகுறையான திட்டங்கள், ஒரு மோசமான திட்டங்களை எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்றாரு. அதற்கு முன்ன இந்த திராவிடத்தை பயங்கரமா தோலுரிச்சி காட்டிட்டாரு. அது திராவிடம்னா என்ன, திராவிடம்னாவே திருட்டு திராவிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இதை பார்த்து இந்த திராவிட ஊப்பிகள், திராவிட கொத்தடிமைகள் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சீமானை திட்டுறது, கேவலமா பேசுறது, தரைக்குறவா பேசுறது, இந்த மாதிரி வேலையை தொடங்கியிருக்காங்க. அப்படி ஒரு திராவிட ஊப்பி, திராவிட குத்தடிமை தான் என் கண்ணில் பட்டான். நான் அந்த திராவிட குத்தடிமை நான் அவன் இவன் உரிமையில தான் பேசுவேன், மரியாதை தர போறது கிடையாது. ஏன்னா அந்த திராவிட குத்தடிமை அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப தரைக்குறைவா அவனே இவனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா பேசியிருக்கான். அதனால அவன் எந்த மாதிரி பேசுறானோ அதே மாதிரி தான் நானும் அவனுக்கு பதில் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த திமுக கொண்டு வருகிற திட்டங்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கான இலவச பேருந்து, அந்த கல்லூரி மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை, இந்த பெண்களுக்கான உரிமை தொகை, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அது குறித்து ஒரு மேடையில பேசும்போது, 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பயல்களே, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்னடா ஒரு மாற்றம் வந்துட போகுது, 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு, ஒரு பிச்சை இருக்கிற அளவுக்கு, எங்கள் பெண்களை பிச்சை இருக்கிற அளவுக்கு நிலைமை கொண்டு விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதகமா பேசியிருந்திருப்பாங்க. அதை பார்த்து இந்த திராவிட கொத்தடிமை வாடகை வாய் உடனே ஒரு காணொலி போயிட்டு இருக்கு. இவருக்கு பொழப்பே என்னன்னா, சீமானை திட்டி வீடியோ போடுறதுதான். அதாவது பாத்தீங்கன்னா, அது எல்லாம் பார்த்தா, அந்த தமிழில் பார்த்தாவே எல்லாமே சீமான் தான். சீமான் இல்லாம ஒரு வீடியோவும் போடுறது கிடையாது. அப்படி அந்த வகையில் இந்த வீடியோல அண்ணன் சீமானை பயங்கரமா கண்டமேனிக்கு திட்டி வச்சிருக்குது. அதுவும் கடுமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கு. செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி இருக்குது. பாருங்க, இந்த சீமான் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பயலுக அப்படி மாதிரி திட்டிவிட்டான். அவனே இவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும், என் நாதிரி பயில, அந்த பயில பிச்சை எடுத்தவனே அப்படின்னு கண்டமேனிக்கு பயங்கரமா உரிமையில திட்டி வச்சிருக்கான். அடுத்து இந்த திமுக கொண்டு வந்த இந்த திட்டங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சப்பக்கட்டுலாம் கொடுத்துருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு தெரியுமா, பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உதவியா இருக்கு தெரியுமா. அதாவது 37% பெண்கள் ஒரு பொருளாதார மேம்பாடு அடைகிறதுக்கு ரொம்ப காரணமா இருந்திருக்கு. பெண்கள்லாம் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த திட்டம், இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் தான் பெண்களை வெளியில கொண்டு வந்திருக்குது. இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து இப்படி பயங்கரமா சப்பு கட்டி கட்டிருக்கான் இந்த கொத்தடிமை நாயி. நான் இப்ப இந்த கொத்தடிமை பண்ணிக்கிட்டேன், இந்த கொத்தடிமை நாய்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, கொத்தடிமை நாய, கொத்தடிமை பண்ணிய, முதல்ல உங்க முதல்வர் அந்த சாராய கடையை, டாஸ்மாக் சாராய கடையை முதல்ல இழுத்து மூட சொல்றா. அதை இழுத்து மூடனா மாசத்துக்கு 1000 ரூபாய் என்னடா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பெண்கள் சேமிக்க முடியும்டா. அப்புறம் என்னடா சொன்ன கொத்தடிமை நாய, பெண்களுக்கு இலவச பேருந்து மூலமா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே பொருளாதார மேம்பாடு அடிச்சிட்டாங்களா? அட பண்ணி, கொத்தடிமை பண்ணிய, அதான் நீங்க அவமானப்படுத்தி வச்சிருக்கீங்களாடா. உங்க அமைச்சர் என்ன சொன்னாரு, ஓசி பஸ்ன்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தினாரா. இங்க பெண்களே உங்களை காரி திப்புறாங்க. நாங்க காசு கொடுத்து போனா கூட நாங்க கௌரவமா போவோம், இப்படி இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு எங்களை ஓசி பஸ் சொல்லிட்டு அவமானப்படுத்துறாரு, அமைச்சரை அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு இருக்காடா கொத்தடிமை நாய. அப்புறம் என்னடா சொல்ற, பெண்களுக்கு ஊக்கத்தொகை, கல்லூரி பெண்களுக்கு ஊக்கத்தொகை, ஏன்டா கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டு லட்சக்கணக்கில் புடுங்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இது பெண்களுக்கு ஊக்கத்தொகைங்கிறாங்க. முதல்ல கல்வியை முதல்ல இலவசமா கொடுங்கடா, முதல்ல வேலை வாய்ப்பு கொடுங்கடா, நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க, கிராம பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க.
அந்த பெண்கள் வந்து சுயமா தாங்களே சம்பாதிச்சு தங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்குவாங்க, கௌரவமா வாழ்வாங்க. அதை விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து கேவலப்படுத்திட்டீங்கடா. ஏய், முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கடா. முதல்ல உங்க திமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? பெண்கள் வந்து பாதுகாப்பா வெளியே நடமாட முடியுதா? முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கடா. முதல்ல எங்கள் அண்ணன் சீமான் வந்து உங்க 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பிள்ளைன்னு உங்களை திட்டுறது தப்பே இல்ல, 100க்கு 100 சரிதான். அப்புறம் என்னது தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் கொண்டு வராங்களா? ஏண்டா திராவிட கொத்தடிமை நாய, ஒரு இளைய தலைமுறையை வந்து ஒரு குடிகார தலைமுறையா மாத்திடுறீங்க, ஒரு குடிகார தமிழகமா மாத்திடுறீங்க. இதுதான் உங்க தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டமா? இதே கொத்தடிமையை முதல்ல டாஸ்மாக் கடையை முதல்ல இழுத்து முறை சொல்லு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க சொல்லு, கல்வியும் மருத்துவத்தையும் முதல்ல இலவசமா கொடுக்க சொல்லு. இதை கொடுத்தாலே முதல்ல இந்த பெண்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா அழகா மாறும், நல்ல முன்னேற்றமா மாறும். இந்த செய்டா கொத்தடிமை பண்ணி. அப்புறம் என்னடா சொல்ற? கொத்தடிமை பண்ணி சீமான செருப்பல் அடிப்பியா? நீ முடிஞ்ச தொட்டு பாடுறா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் வந்து அவங்க பின்னால இருக்காங்க, அவங்களை தாண்டி தான் நீ போய் சீமான மேல கை வைக்க முடியும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, என் கட்டை விரல் முடிய கூட ஒரு நாள் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை ஒரு துளி கூட நீங்க நெருங்க முடியாது. நீ வேணுமா வந்து தொட்டு பாடுறா கொத்தடிமை பண்ணி, உன் நிலம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா கொத்தடிமை நாயே, நீ பேசுறதே தண்ணியை போட்டு சரக்கு போட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. முதல்ல தெளிவா பேசுடா. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பத்தி சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் முதல்ல செய்ய சொல்றேன் முதல்வர. அதுக்கப்புறம் நீ வர சீமனை பேசுறதுக்கு. சரி நண்பர்களே, சமயத்தில் இந்த மாதிரி திராவிட கொத்தடிமைகளுக்கு நம்ம வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. அது நமது இலக்கு, நமது நோக்கம். அதை நோக்கி நம்ம ஒரு பக்கம் பயணித்தாலும் இந்த மாதிரி சில்லறைகளுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அதன் வகையில இந்த திராவிட கொத்தடிமைக்கு, இந்த திராவிட பண்ணிக்கு ஒரு சரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம், சரியான ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கோம். சரி நண்பர்களே, இந்த தகவல்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து தனது ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.